இந்திய நீதிமன்றத்தில் நீதி கோரி ஒரு நாடற்றவர் இலங்கை பெற்றோருக்கு பிறந்தவரின் மனு சென்னை இந்தியாவில் பிறந்து வளர்ந்த இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் 34 ஆண்டுகளுக்கு பிறகு நாடற்றவர் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நீதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம். தண்டபாணி மனுதாரருக்கு எதிராக மத்திய மற்றும் தமிழக அரசுகள் எந்தவிதமான கட்டாய நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அவரது குடியுரிமை விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த ஆர். பாகிசன் என்ற நபரே இவ்வாறு நாடற்றவர் என முத்திரையிடப்பட்டுள்ளார். இவர் இந்திய கடவுச்சீட்டு, ஆதார் அட்டை, பான் அட்டை, ரேசன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அனைத்து ஆவணங்களையும் வைத்திருந்த போதிலும் திருச்சியில் உள்ள ஒரு சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்படும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டார். இந்த அச்சுறுத்தலில் இருந்து தப்பவும் தனது குடியுரிமையை உறுதிப்படுத்தவும் அவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த வழக்கு நீண்ட காலமாக இந்தியாவில் வசித்து வரும் இலங்கை வம்சாவளியினரின் குடியுரிமை சிக்கல்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது.